நன்றி கெட்ட ரஞ்சித் இந்த ஹேஷ்டாக் தான் நேத்து ஈவினிங்ல இருந்து இப்போ வரைக்குமே எக்ஸ் தளத்துல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ சோஷியல் மீடியால ரஞ்சித் மேல மீம்ஸ், ட்ரோல்ஸ், ஹேட்ரட்ஸ்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. எதனால இவ்வளவு நெகட்டிவிட்டி அப்படின்னா, ரீசெண்டா ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ரஞ்சித் கிட்ட தொகுப்பாளர் ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. அதுக்கு ரஞ்சித் கொடுத்த பதில் தான் இவ்வளவு கான்ட்ரோவர்சியும் சந்திச்சு வந்துட்டு இருக்கு. The Dalit politics through Rajinikanth. I don't know he understand or not, but but he but he is but he put the word through his mouth. It's a very important thing. So it's happening here. அது என்ன மாதிரி கேள்வினா, ரஜினிகாந்த் மூலமா தலித் அரசியல்லாம் பேசுறீங்க, அந்த அரசியல்லாம் அவருக்கு புரியுமா புரியாதா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேள்வி கேட்டிருப்பாரு. இந்த கேள்விக்கு பதில் கொடுக்காம ரஞ்சித்துமே சிரிச்சுக்கிட்டே தண்ணி எடுத்து குடிச்சிருப்பாரு. இதை பார்த்த ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே கடுமையான கோவத்துக்கு ஆளாகிட்டாங்க. பொதுவாவே ரஞ்சித் பிலிம்ஸ் அப்படின்னாலே அவரோட கருத்துக்கள் முழுக்க ஜாதி ரீதியாவே எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த வகையில அட்டகத்தி, மெட்ராஸ், கபாலி, காலா, சார்பட்ட பரம்பரை, விக்டம், நட்சத்திரம் நகர்கிறது, இந்த படத்துல எதை எடுத்து பார்த்தாலுமே கண்டிப்பா ஜாதி ரீதியான கருத்துக்கள்லாம் உள்ள வச்சிருப்பாரு. அண்ட் இது மூலமா நிறைய கான்ட்ரோவர்சி சந்திச்சிருந்தாலுமே என்னோட லைஃப் ஸ்டைல் இதுதான், என்னோட மூவி ஸ்டைல் இதுதான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாரு படத்தின் மூலமா. இதனால அவருக்கு நெகட்டிவிட்டி சந்திச்சாலும் பரவாயில்ல, நான் என்னோட கருத்துக்களை கண்டிப்பா சொல்லிட்டே தான் இருப்பேன், அது எந்த இடத்துக்கு போனாலுமே சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டோல தான் இப்போ வரைக்குமே ரஞ்சித் இருந்துகிட்டு இருக்காரு. அந்த வரிசையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல கபாலி, காலா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு. எப்பவுமே பேசுற பாலிடிக்ஸ் தான் இந்த படத்திலுமே பேசியிருப்பாரு ரஞ்சித். ரஞ்சித்துக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டுமே இந்த படங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. அண்ட் இப்போ இந்த வீடியோ சிரிச்சதுனால எவ்வளவு வைரல் ஆகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரஜினி ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, நியூட்ரல் ஃபேன்ஸுமே அவங்க கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்து ரஜினி ஃபேன்ஸ்லாம் என்ன மாதிரி கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, ரஜினியை பத்தி சிரிக்கிற அளவுக்கு நீ என்ன சாதிச்சிட்ட, உன்னோட கஷ்டத்துல அவர் மூலியமா நல்ல நிலைமைக்கு வந்திருக்க, பழச மட்டுமே என்னைக்குமே மறந்துடாதீங்க ரஞ்சித், உங்ககிட்ட பதில் இல்லைனாலும் பரவாயில்ல, எதுக்கு சிரிச்சு ஒருத்தவங்களை டவுன் பண்றீங்க, நாய் கூட நன்றியோட இருக்கும், நீங்க கொஞ்சமாச்சும் நன்றியோட இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் ஹேஷ்டாக் நன்றி கெட்ட ரஞ்சித் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் மூலியமா ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்குமே ரஞ்சித் சைட்ல இருந்து எந்த விதமான ஒரு ரிப்ளையும் சாரி கன்வின்ஸ் கொடுக்கல. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா நீங்க ரஜினிகாந்த் கிட்ட சாரி சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.